திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்தை நாம் தொடர் சிந்தனையாக பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று 40 குலாப்பத்து அனுபவம் இடையீடு படாமை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குலாவு கூட்டல் 10 குலாப்பத்து. குலாவுதல் அப்படின்னா மகிழ்தலை குறிக்கும். இந்த பதிகத்தில் வரக்கூடிய 10 பாடல்களிலும் குலாத்தில்லை ஆண்டானை என்ற தொடர் இடம்பெற்றுள்ளது. திருத்தில்லையில் எழுந்தொருளி நடனம் செய்யும் கூத்தபிரானை மெய்யன்பினாலே வழிபட்டு இன்பத்தேன் பருகி கழித்து மகிழ்ந்து இருக்கும் நிலையில் மாணிக்கவாசக பெருந்தகை இந்த திருப்பதிகத்தை அருளி செய்துள்ளார்கள். அதனால் இது குலாப்பத்து. அனுபவம் என்பது ஆன்மா சிவபெருமானோடு இரண்டர கலந்து ஒன்று என்னும் தன்மை பொருந்தி பேரின்ப நுகர்தலே ஆகும். அதான் அனுபவம். இடையீடு என்பது இடைவிட்டு இருத்தல் அல்லாது, அதாவது இடைவிடாது இருத்தல், தொடர்போடு இருத்தல். இடையீடு படாமை, எப்போதும் அந்த தொடர்போடு இருக்குது, தொடர்பின்றி இல்லாமல் தொடர்போடே இருக்குது. அதான் இடையீடு. அனுபவம் இடையீடு படாமை என்பது ஆன்மா சிவபெருமானோடு இரண்டர கலந்து நின்று நுகரும் நுகர்வு என்றும் ஒளிவின்றி நிலைபெற்று இருத்தலை குறிக்கும். இதே உண்மையான மகிழ்வு, உண்மையான குலாவுதல் அப்படின்னு அதுக்கு தான் மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்காரு. குலாவுதல், குலாப்பத்து அண்டானை கொண்டன்றே. ஓடும் கவுந்தியுமே உறவென்றிற்றுள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கலலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்தடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. துடியேறிடுகிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் எனைத்தனதாள் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. என் உள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. 4வது பாடல். குறியும் நெறியும் குணமும் இல்லார் குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செறியும் கருத்தில் ஒருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. குணமும் பிணி பொறுமை பிறவிதனை தூரும் பரிசு துரிசறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆறும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலமாண்டிங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. மதிக்கும் திரளுடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமிலோம் என கழித்திங்கு அதிர்க்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இடுக்கும் கருமுருட்டு ஏன பின் கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால்
கடக்கும் திரள் ஐவர் கண்டகர்தம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. பால்செய் விலாபி பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ் செய்தவத்தாள் கிளியீடு நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை சைவனுக்கென் புன்தளையாள் ஆழ்ச்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்மை வரி முலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தாள் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிற்றம்பலம். இந்த பதிகம் பார்த்திங்கன்னா ஏதாவது திருக்கோயில் பணிகள் தடையாக இருக்குது அப்படின்னா இந்த திருப்பதிகத்தை விடாமல் தொடர்ந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் ஊதுனா இந்த பணிகள் தடையில்லாமல் விரைவில் நடைபெற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பது நிறைய பேர் கடைப்பிடித்து கண்கண்டு அதை பலன் பெற்று சொல்லியிருக்காங்க.